வணக்கம் நண்பா. டெட்டில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறேங்க. இன்னும் எக்ஸாம் வரதுக்கு 10 நாள் தான் இருக்குது. ஸோ தமிழுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, கா. சச்சிதானந்தன். நெக்ஸ்ட்டு, இவர் யார்? மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர், செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர், உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, பாவாணர். நெக்ஸ்ட்டு, 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்த சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, சண்முக சுந்தரம். துரைமாணிக்கம் அப்படிங்கிறது வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர். சுப்பிரமணியம் அப்படிங்கிறது வந்து பாரதியாரோட இயற்பெயர். நெக்ஸ்ட்டு, ராசகோபாலன்கிறது வந்து சுரதாவோட இயற்பெயர். நெக்ஸ்ட், புறந்தூமை நீரான் அமையும் அகந்தூமை வாய்மையால் காணப்படும் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, எடுத்துக்காட்டு உவமை அணி. நெக்ஸ்ட்டு, செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை டேஸ் அளபெடை என்பர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இசை நிறை அளபெடை. இசை நிறை அளபெடையை வந்து செய்யுளிசை அளபெடைன்னு சொல்லுவாங்க. அளபெடை வந்து 2 வகைப்படும், உயிரளபடை ஒற்றளபடைன்னு சொல்லிட்டு. உயிரளபடை 3 வகைப்படும், செய்யுளிசை அளபடை, சொல்லிசை அளபடை, இன்னிசை அளபடைன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு, ஹோமோகிராப் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒப்பெழுத்து. மோனோலிங்கல்னா உயிரெழுத்து, கான்சோனன்ட் அப்படின்னாக்கா மெய்யெழுத்து, வவ்வல்ஸ்னா உயிரெழுத்து. நெக்ஸ்ட்டு, என் தமிழ்னா பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் சி, எம் குட்டல் தமிழ் குட்டல் நா. நெக்ஸ்ட்டு, கூற்று 1, செய்யுளில் ஓசை குறையும் இடத்திலும் இனிய ஓசைக்காக குரில் நெடிலாக அளபெடுப்பது சொல்லிசை அளபடின்னு தந்திருக்காங்க. ராங்கு. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது இன்னிசை அளபைன்னு கொடுத்துருக்காங்க. ராங்கு. இது வந்து இன்னிசை அளபடைன்னு வந்திருக்கணும். இந்த கூற்றுக்கு வந்து சொல்லிசை அளபடைன்னு வந்திருக்கணும். மாற்றி கொடுத்துருக்காங்க. செய்யுளில் ஓசை குறையும் இடத்திலும் இனிய ஓசைக்காக குரில் நெடிலாக அளபெடுப்பது இன்னிசை அளபடைன்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? அதனால் அது ராங்கு. கூற்று 2ல் செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது இன்னிசை அளபடை கிடையாது, சொல்லிசை அளபடை. ஸோ கூற்று 2 தவறு. ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 1, 2 தவறு. நெக்ஸ்ட்டு, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் தமிழே என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கா. அப்பாத்துரையார். நெக்ஸ்ட்டு, இவர் யார்? தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். நெக்ஸ்ட்டு, தவறான கூற்றை கண்டறிக. முல்லைப்பாட்டு 8 தொகை நூல்களுள் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. ராங்கு. முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. இந்நூல் குறைந்த அடிகளை கொண்ட நூல். முல்லைப்பாட்டு 103 அடிகளை கொண்டது. கரெக்டு. முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. கரெக்டு. நெக்ஸ்ட்டு, பொறுத்துக. கொண்டல் கிழக்கு, கோடை மேற்கு, வாடை வடக்கு, தென்றல் தெற்கு. ஆன்சர் என்ன வருது? 3, 1, 4, 2. 3, 1, 4, 2. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, தொகை நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 6 வகைப்படும். 1ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே 1 வராது, 6ன்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். ஓகேங்களா? தொகை நிலைத்தொடர் 6 வகைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, சிவப்பு சட்டை பேசினார் முறுக்கும் இசை வந்தார் எவ்வகை தொகை? ஆன்சர் ஆப்ஷன் பி, அன்மொழி தொகை. நெக்ஸ்ட்டு, இவர் யார்? புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி என்ற நூலை எழுதியவர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியை சேர்ந்தவர். அவருடைய சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, பா. சிங்காரம். நெக்ஸ்ட்டு, டெம்பஸ்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி, பெருங்காற்று. வயல் வைண்டனக்க சுழல் காற்று. நெக்ஸ்ட்டு, தவறான இணையை கண்டறிக. உருதுயர் வினைத்தொகை கரெக்டு. தடைக்கை உரிச்சொல் தொடர் கரெக்டு. மூதுர்னக்க பண்பு தொகை கரெக்டு. கை தொழுதுங்கிறது வந்து 4ஆம் வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. அது ராங்கு. கையால் தொழுதுன்னு வந்திருக்கணும். ஸோ அப்போ அது என்ன வேற்றுமைனாக்கா 3ஆம் வேற்றுமை தொகை. ஆள்ன்ற வேற்றுமை உருவு வந்துச்சுனாக்கா அது 3ஆம் வேற்றுமை தொகை வரணும். இங்கே 4ஆம் வேற்றுமை தொகை கொடுத்துருக்காங்க. ஸோ ராங்கு. நெக்ஸ்ட்டு,
இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், அதாவது காத்திருத்தல் என்பது எந்த திணைக்குரிய உரிபொருள் ஆகும்? ஆன்சர் ஆப்ஷன் பி முல்லைத்திணை. நெக்ஸ்ட்டு நனைந்தலை உலகம் வலியி நேமியோடு என்ற பாடலில் நேமி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி நேமி என்றால் சக்கரம். நனைந்தலை உலகம் அப்படின்னாக்க அகன்ற உலகம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை? முதல் எழுத்து ஒன்று வந்துச்சு அப்படின்னாக்கா அது மோனை. இரண்டாம் எழுத்து ஒன்று வந்துச்சு அப்படின்னாக்கா அது எதுகை. ஊன்ற எழுத்து வந்து முதல் எழுத்து ஒன்று வந்திருக்கு. நான்ற எழுத்து இரண்டாம் எழுத்து ஒன்று வந்திருக்கிறனால மோனை எதுகைன்னு சொல்லுவாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு அள்ளில் ஆயினும் விருந்துவரின் ஓக்கம் என்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி நற்றிணை. அள்ளில் ஆயினும் விருந்துவரின் ஓக்கம். ஆன்சர் ஆப்ஷன் பி நற்றிணை. நெக்ஸ்ட்டு அறிஞருக்கு நூல் அறிஞருது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது? ஆன்சர் ஆப்ஷன் டி வேற்றுமை உருபு. கூன்ற வேற்றுமை உருபு வந்துருக்குது, இங்கே அதுன்ற வேற்றுமை உருபு வந்துருங்கிறனால பொருளே மாறுது. அறிஞருக்கு நூல் அறிஞருது நூல்னு சொல்லிட்டு பொருளை வேறுபடுத்தி காட்டுவது எதுனாக்க வேற்றுமை உருபு. நெக்ஸ்ட்டு தவறான இணையை கண்டறிக. பாடி மகிழ்ந்தனர். சவுண்டு வந்துச்சு அப்படின்னாக்கா அது வினை எச்ச தொடர் கரெக்டு. பாடினால் கண்ணகி எழுவாய் தொடர்னு கொடுத்துருக்காங்க ராங்கு. பாடினால் அப்படின்னாக்கா அது வினை முற்று தொடர். அந்த செயல் வந்து வினை முற்றுச்சு, அதனால் அது வினை முற்று தொடர்னு வந்திருக்கணும், அதனால் அது ராங்கு. கேட்ட பாடல் சவுண்டு வந்துச்சு அப்படின்னாக்கா பெயரச்ச தொடர் ரைட்டு. சால சிறந்தது உரிச்சொல் தொடர் ரைட்டு. சால தவ அந்த வார்த்தையெல்லாம் வந்துச்சுனாக்கா அது உரிச்சொல் தொடருக்கு உண்டானது. நெக்ஸ்ட்டு எந்நூல் என கண்டறிக. நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல். 583 அடிகளை கொண்ட நூல் இது. கூத்தராற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி மலைபடுகடாம். மலைபடுகடாம் தான் கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படுகிறது. 583 அடிகளை கொண்ட நூல். நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் மலைபடுகடாம். நெக்ஸ்ட்டு அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி என்ற பாடலில் இடம்பெற்ற அளபடை எதுன்னு கேட்குறாங்க. ஈன்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னாக்கா அது சொல்லிசை அளபடை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி அதிவீரராம பாண்டியர். இதில் 2 கேள்வி பாரு. வெற்றி வேர்க்கை என்ற நூலை எப்படியும் அழைப்பாங்கனாக்கா நருந்தொகைன்னு அழைப்பாங்க. அதிவீரராம பாண்டியனின் சிறப்பு பெயர் என்னன்னாக்க சீவலமாறன் என்னும் பட்டப்பெயர் கொண்டவர் அதிவீரராம பாண்டியர். இவர் லிங்க புராணம் கூர்ம புராணம் வாயு சம்ஹிதை முதலிய நூல்களையெல்லாம் எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு காசி காண்டம் என்பது? ஆன்சர் ஆப்ஷன் பி காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் காசி காண்டம். காசி காண்டத்தை எழுதந்து அதிவீரராம பாண்டியர். நெக்ஸ்ட்டு டீவியேஷனல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி பக்தி இலக்கியம். நெக்ஸ்ட்டு கோபல்லபுரத்து மக்கள் என்ற நூலுக்காக 1991 ஆண்டு சாகித்ய அகாதமி விருதினை பெற்றவர் யார்? கூற்று 2 இந்நூல் கலித்தால் இசையால் பாடப்பட்ட இல்லை, இந்த கூற்று 2ங்கிறது வந்து வராது. கோபல்லபுரத்து மக்கள் என்ற நூலுக்காக 1991 ஆண்டு சாகித்ய அகாதமி விருதினை பெற்றவர் யாருன்னு பார்த்தாங்க அப்படின்னாக்க ஆன்சர் ஆப்ஷன் பி வரும். பியில் வந்து இங்கே ராங்காக கொடுத்துருக்காங்க. கி ராஜநாராயணன். ஆன்சர் வந்து கி ராஜநாராயணன். ஆன்சரே ஆப்ஷன் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ கு அழகிரிசாமி, ஆப்ஷன் பி கி ராஜநாராயணன், ஆப்ஷன் சி வந்து கி ஆபே விஸ்வநாதம், ஆப்ஷன் டி வந்து எழில் முதல்வன். சி வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி வந்து கி ராஜநாராயணன் வச்சுக்கலாம். ராஜநாராயணன். அப்போ ஆன்சர் வந்து என்னது? கி ராஜநாராயணன். ஆன்சர் ஆப்ஷன் சி. இன்னொரு முறை வாசிச்சுக்கலாம். கோபல்லபுரத்து மக்கள் என்ற நூலுக்காக 1991 ஆண்டு சாகித்ய அகாதமி விருதினை பெற்றவர் யார்? கி ராஜநாராயணன். நெக்ஸ்ட்டு மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். ஆன்சர் ஆப்ஷன் சி கொன்றை வேந்தன். இந்த கூற்றை சொன்னது யாருனாக்க ஔவையார் வந்து சொல்லியிருப்பாங்க. எந்த நூல்னாக்க கொன்றை வேந்தன் என்னும் நூலில். மூதுரை, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி இது எல்லா நூல்களுமே ஔவையார் எழுதிய நூல்கள் தான். இது உங்களுக்கான கேள்வி.
கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பல என்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். பழமொழி 400 ஆசாரக்கோவை இந்நூலின் ஆசிரியர் யாருன்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.